பொதுவா குளிர்காலம் வந்துட்டாலே நமக்கு கிடைக்கிற எல்லா காய்கறிகளும் உண்மையாவே அற்புதமா இருக்கும். ஆனா நான் கத்திரிக்காய குளிர்காலத்துல கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த காய்கறியா நினைக்கிறேன். இயற்கையாவே இனிப்பு சுவை இதுல இருக்கும். சோ இன்னைக்கு அதே கத்திரிக்காய பயன்படுத்தி ஒரு ஸ்டஃப்டு பிரிஞ்சால் கறியா செய்ய போறேன். இதுக்கு அர்த்தம் நம்ம ஸ்டஃப்டு கத்திரிக்காய செய்ய போறோம். இதுல நம்ம பூண்டு இல்லாட்டி வெங்காயத்தை பயன்படுத்த மாட்டோம். சோ இந்த ஸ்டஃப்டு கத்திரிக்காய செய்ய நான் சின்ன கத்திரிக்காயா எடுத்திருக்கேன். நான் இதோட ரெண்டு பக்கத்தையும் இப்படி வெட்டி வச்சிருக்கேன். இதுக்கு நீங்க பச்சை இல்லாட்டி கருப்புன்னு எந்த கத்திரிக்காய வேணாலும் எடுத்துக்கலாம். அதோட கத்திரிக்காய வெட்டிட்டு அது கருப்பாகாம இருக்க தண்ணியில வச்சிருக்கேன். முதல்ல நம்ம கத்திரிக்காய்க்கு மசாலா தயார் பண்ணலாம். அததான் நம்ம கத்திரிக்காயில ஸ்டஃப் பண்ண போறோம். இதுக்காக நான் ஒரு மிக்சர் ஜாரை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அதுல சேர்க்க 1/4 கப்புக்கு லேசா வறுத்த வேர்க்கடலைய எடுத்திருக்கேன். இப்ப இத சேர்த்துட்டேன். அடுத்து இதுல நான் சுமாரா 1/4 கப்புக்கு சேவை சேர்க்க போறேன். உங்ககிட்ட சேவ் இல்லைன்னா அதுக்கு பதிலா வறுத்த கடலை மாவை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்ப 1 டேபிள் ஸ்பூனுக்கு முழு கொத்தமல்லிய சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் உலர்ந்த தேங்காய், 1 டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சோம்பு நல்ல ஒரு வாசனைய கொடுக்கும். கூடவே சுமாரா 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, கொஞ்சம் பட்டைய சேர்த்துக்கிறேன். அப்புறம் இப்ப உலர்ந்த மசாலாக்களை சேர்த்துக்கலாம். இங்க என்கிட்ட கொத்தமல்லி சீரக பொடி கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சிவப்பு மிளகாய் தூள். இப்போ நான் கொஞ்சம் சர்க்கரைய சேர்த்துக்கிறேன். இது டோட்டலா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்காட்டி நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் 2 டீஸ்பூன் சர்க்கரைய சேர்த்துக்கிறேன். கடைசியா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்கலாம். இப்ப இதை எல்லாத்தையும் அரைச்சுக்கலாம். பாருங்க, மசாலாவை நல்லாவே அரைச்சாச்சு. மசாலால இருந்து ஒரு அருமையான வாசனை வந்துட்டு இருக்கு. இப்ப கடைசியா இந்த மசாலால நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவை நான் பொடியால அரைக்கல, லேசா கரகரப்பா தான் அரைச்சு வச்சிருக்கேன். இதை இப்படிதான் வைக்கணும். இப்ப இந்த மசாலாவை எடுத்து கத்திரிக்கால நல்லா ஸ்டஃப் பண்ணிரலாம். கத்திரிக்காய வெட்டி நம்ம தண்ணீர்ல வச்சனால இது ஈரப்பதமா தான் இருக்கு. சோ மசாலா இதுல சீக்கிரம் ஒட்டிக்கும். இத பாருங்க, இப்ப எல்லா கத்திரிக்காயும் நம்ம ஸ்டஃப் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் ஸ்டஃபிங் இருக்கு. இந்த ஸ்டஃபிங்க நம்ம கறியில பயன்படுத்திக்கலாம். சோ வாங்க கறி செய்ய ஆரம்பிக்கலாம். நான் ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல 1 டீஸ்பூனுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் பட்டை சேர்க்கலாம். இந்த பிரியாணி இலைகள், அப்புறம் முழு சிவப்பு மிளகாய எடுத்திருக்கேன். இதோட வெள்ளை எள்ளு, அப்புறம் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்ப இதுல இருந்து உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அதை நீங்க போட வேண்டாம். இதெல்லாம் வெடிச்சதுக்கு அப்புறமா அதுல 1 சிட்டிகை பெருங்காயம் சேர்க்கலாம். இப்ப கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இஞ்சி சேர்க்க விருப்பம் இல்லாட்டி அதை நீங்க போட வேண்டாம். இஞ்சி எண்ணெயில பொரிஞ்சதும் அதுல 2 மீடியம் சைஸ்ல பொடியா நறுக்கின தக்காளிய சேர்த்துக்கலாம். நீங்க அரைச்ச தக்காளிய வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கத்திரிக்காயில உப்பு சேர்த்திருக்கிறதுனால கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப உலர்ந்த மசாலாவை சேர்க்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொத்தமல்லி சீரகத்தூள் சேர்க்கலாம், மிளகாய் தூள். இப்ப இதை எல்லாத்தையும் நம்ம கலக்கிட்டு தக்காளிய வேக விட்டுறலாம். நல்லா மென்மையா மாறணும். இப்ப இந்த தக்காளிய ரொம்பவே நல்லா வறுத்தாச்சு. இப்ப இந்த நேரத்துல இந்த பெரிய மிளகாய் துண்டுகளை சேர்த்துக்கிறேன். இது டோட்டலா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இதை சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்க இதை போட வேண்டாம். இதோட இந்த மிச்சம் இருக்க மசாலாவையும் இதுல சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா கலவை கெட்டி ஆயிருச்சு. சோ நான் இதுல தண்ணீரை சேர்த்துக்கிறேன். தோராயிரமா 1/2 கப். இப்ப இந்த கத்திரிக்காய இதுல சேர்த்துக்கலாம். உண்மையில இந்த கத்திரிக்காய நீங்க குக்கர்ல செய்யலாம். ஆனா அதுல சில சமயம் ரொம்ப மிருதுவா ஆயிரும். கத்திரிக்காய சேர்த்ததுக்கு அப்புறமா குழம்பு கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு. சோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணீரை சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம மூடி வச்சுட்டு கத்திரிக்காய வேக வைக்கலாம். இப்போதைக்கு கத்திரிக்காய் ஒரு 50% வேகணும். இடையில ஒரு 2 தடவை இந்த கறிய கிளறி விட்டுக்கலாம்.
ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் லேசா வெந்திருக்கு. இப்ப இந்த நேரத்துல இதுல இந்த புது பட்டாணிய சேர்த்துக்கிறேன். பட்டாணி ரொம்ப சீக்கிரமாவே வந்துரும். சோ நான் இத கடைசியா தான் சேர்ப்பேன். பட்டாணி சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் மூடிட்டு மிதமான தீயில 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். இப்ப கத்திரிக்காய் வெந்திருக்கா இல்லையான்னு ஒரு தடவை பார்க்கலாம். இது ரொம்பவே நல்லா வெந்திருக்க மாதிரி இருக்கு. ஒரு தடவை இப்படி கத்தியால குத்தி பார்த்துக்கலாம். இது ரொம்ப சுலபமா உள்ள போகுது. இதுக்கு அர்த்தம் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்ப அடுப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லிய சேர்த்துக்கலாம். இந்த ரொம்பவே சுவையான கறிய சீக்கிரமா பரிமாறிக்கலாம். இப்ப இங்க தயாராயிருச்சு வெங்காயம் பூண்டு இல்லாம ஸ்டஃப்டு பிரிஞ்சால் கறி. அற்புதமான கறி இது. இது என் அம்மாவோட ஃபேவரட் கறி. கத்திரிக்காய் ரொம்பவே பிடிக்கும். சோ அம்மா வாங்க கத்திரிக்காய் கறி.